Good morning, students. Today we are going to see the topic from Unit 5, that is parallelizing the tree search using MPA and static partitioning. So the question எப்படி கேட்கலாம்னா implementation of tree search using MPA and static partitioning அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ MPA அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெசேஜ் பாசிங் இன்டர்ஃபேஸ், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ த்ரூ திஸ் MPA the message passing functions are implemented. Then static partitioning அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா it divides the work equally before distributing the work to the threads. ஸோ இந்த டயக்ராமில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ராசஸ் 0 வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பெஸ்ட் டூர் எதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காண்டி அதோட ஒர்க்கை வந்து என்ன பண்ணும் மற்ற ப்ராசஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் த்ரூ ஸ்கேட்டர் ஃபங்க்ஷன் மூலமாக. தென் அதில் இருந்து கேதர் ஃபங்க்ஷன் மூலமாக திரும்ப பெஸ்ட் டூர் எதுங்கிறத ப்ராசஸ் 0 வந்து என்ன பண்ணுது பிரிண்ட் பண்ணும். ஸோ இதில் டூர் அப்படிங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ட்ரீ சர்ச்சில் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளமில் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன அப்படின்னா த ப்ராசஸ் ஆஃப் விசிட்டிங் ஈச் சிட்டி எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் அண்ட் ரீச்சிங் பேக் டு ஹிஸ் ஓன் சிட்டி இஸ் கால்ட் அ டூர். தட் இஸ் என்னன்னா விசிட் ஆல் சிட்டிஸ் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் வித் அ மினிமம் காஸ்ட். அதுதான் என்ன சொல்கிறோன்னா டூர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரம் த்ரெட் கோட் டு MBA கோட். ஸோ அதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. டிஸ்ட்ரிபியூட் இனிஷியல் பார்ட்டிஷியல் டூர்ஸ் டு த ப்ராசஸஸ், அதாவது என்ன பார்ட்டிஷனிங் த ட்ரீ. செகண்ட் ஸ்டெப் வந்து இன்ஃபார்ம் த பெஸ்ட் டூர் டு ஆல் ப்ராசஸஸ். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பிரிண்ட் த பெஸ்ட் டூர். ஸோ பார்ட்டிஷனிங் த ட்ரீ வந்து எப்படி நடக்கும்னா MBA சென்ட் அண்ட் ஸ்கேட்டர் ஃபங்க்ஷன் மூலமாக. ஸோ MBA சென்ட் அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் சென்ட் த மெசேஜஸ் ஃப்ரம் ஒன் ப்ராசஸ் டு அதர் ப்ராசஸ். MBA ஸ்கேட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணும், இட் சென்ஸ் த சங்க்ஸ் ஆஃப் அரே ஆஃப் டேட்டாஸ் டு டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ். தட் இஸ் என்னன்னா ஒரு ப்ராசஸில் வந்து மெனி ப்ராசஸ்க்கு என்ன பண்ணுன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறத என்ன சொல்லுவோம்னா ஸ்கேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். தென் இன்ஃபார்ம் த பெஸ்ட் டூர் டு ஆல் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து நியூ பெஸ்ட் டூர் எதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் எது லோவஸ்ட் காஸ்ட்டுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு என்ன பண்ணும் மற்ற ப்ராசஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுக்கு சென்டர் வந்து MBA சென்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மற்ற ப்ராசஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும். ரிசீவர் வந்து MBA iProp மெசேஜ் மூலமாக என்ன பண்ணும் அதை ரிசீவ் பண்ணும். தென் ப்ராசஸ் 0 வந்து பெஸ்ட் டூரை பிரிண்ட் பண்ணும். இதுதான் மெயின் கான்செப்ட் இந்த கொஸ்டினில். ஸோ இந்த 3 ஸ்டெப்பும் தான் என்டையர் கொஸ்டினே. பார்ட்டிஷனிங் த ட்ரீ, இன்ஃபார்ம் த பெஸ்ட் டூர் டு ஆல் ப்ராசஸஸ், தென் பிரிண்ட் த பெஸ்ட் டூர். இந்த 3 கான்செப்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனிங் த ட்ரீ இல்லையா. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிங் த இனிஷியல் பார்ட்டிஷியல் டூர்ஸ் டு த ப்ராசஸஸ். அப்போ அதுக்கு என்ன MBA ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஒர்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் ஃபங்க்ஷன், கேதர் ஃபங்க்ஷன். ஸ்கேட்டர்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸ்கேட்டருங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டிங் த டேட்டா. தென் கேதரிங்கிறது எல்லா ப்ராசஸ்லேருந்து ஒரு கான்செப்டை என்ன பண்ணும் மறுபடியும் அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணுறது. ஸோ ஸ்கேட்டரிங் த டிஸ்ட்ரிபியூட்டிங், கேதரிங்கிறத ரிசீவ் பண்ணுறது. டிஃப்ரெண்ட் ப்ராசஸில் இருந்து ஒரு ப்ராசஸ் கம்யூனிகேட்டர் மூலமாக ரிசீவ் பண்ணுறது. இப்போ ஸ்கேட்டரில் பார்த்தீங்கன்னா சென்ட் பஃபர், சென்ட் கவுண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட், அதோட டேட்டா டைப்பு, தென் ரிசீவ் பஃபர் அதோட டேட்டா டைப், கவுண்ட், அதுக்கப்புறம் ரூட் ப்ராசஸ், கம்யூனிகேட்டர், இது எல்லாமே இருக்கும். ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சென்ட் கவுண்ட் அப்படிங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த டைப் பீயிங் சென்ட் டு த ப்ராசஸ் கியூ. அந்த கவுண்ட்டை சொல்லக்கூடியது தான் சென்ட் கவுண்ட்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுக்கு அப்படின்னா இட் ஸ்பெசிஃபைஸ் த ஸ்டார்ட் ஆஃப் த பிளாக் தட் இஸ் பீயிங் சென்ட் டு த ப்ராசஸ் கியூ. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணனா யூனிட் ஆஃப் டைப் அப்படிங்கிறது மாதிரி கால்குலேஷன் எடுப்பாங்க. ஸோ ரெண்டுமே ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட் ஸ்கீம் தான். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிங் த டேட்டா டு த டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ். ஸோ எப்படி இன்ஃபார்ம் த பெஸ்ட் டூர் டு ஆல் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இட் டன் த்ரூ MBA சென்ட், MBA iProp அண்ட் MBA ரிசீவ் ஆஃப். ஸோ டு சென்ட் த பெஸ்ட் டூர் இங்கே என்ன கோட் யூஸ் பண்ணுறோன்னு பாரு. டெஸ்டினேஷன் வந்து 0 அன்டில் கம்யூனிகேட்டர் சைஸ் வரைக்கும் டெஸ்டினேஷன் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ மைராங்கிறத பெஸ்ட் ரூட் அப்படின்னு எடுப்போம். ஸோ MBA சென்ட் ஃபங்க்ஷன் மூலமாக இட் சென்ஸ் அ நியூ பெஸ்ட் காஸ்ட் ரூட் வித் MBA யூனிட் டைப், டெஸ்டினேஷன், நியூ காஸ்ட் டேக் அண்ட் கம்யூனிகேட்டர். ஸோ இந்த MBA சென்ட் ஃபங்க்ஷன் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா திஸ் வில் டெல் த ரிசீவிங் ப்ராசஸ் that the message is a new cast as opposed to other type of messages. ஸோ MBA iProp ஓட வேலை என்ன அப்படின்னா டு செக் it checks to see if a message is available or not. So if such a message is available, it message avail underscore p will be assigned the
value as true, and the members of the status P will assign the appropriate values. அதே மாதிரி இதில் source and tag arguments வந்து என்ன பண்ணா, it checks for a message with the new cast from any of the process. So MBI probe ஓட work என்னன்னா, it checks to see if the message is available. So to receive the best tool, it uses the function called MBI underscore receive. So received cast from any source, a new cast tag அதோட status. So destination process can periodically check the arrival of a new best tour cast. So the process will block until a matching message arrives. If no message arrives, for example, if no process finds a new best cast அப்படின்னா, the process will set to hang. ஸோ ஒரு மெசேஜ் ஒரு காஸ்ட் ரிசீவ் பண்ணுது அப்படின்னா, கரண்ட்டாக இருக்கக்கூடிய பெஸ்ட் டூர் காஸ்ட்டோட கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்க்கும். அப்படி கம்மியாக இருந்தால் இட் டேக்ஸ் இட் அஸ் அ பெஸ்ட் டூர் காஸ்ட். ஸோ இதான் இந்த கோடில் நடக்கு. தென் இதில் 4 ஸ்டேட்டஸ் இருக்குது, 4 சென்ஸ் மோட் இருக்குது. ஸ்டாண்டர்ட் மோட், சின்க்ரோனஸ், ரெடி, பஃபர்டு. Then last, printing the best tour. So at the end of the MBA research, we are gathering and printing the best tour. So it is done by the process 0. So MBI probe வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மெசேஜஸ் வரக்கூடிய மெசேஜஸ்லாம் பார்த்து எது பெஸ்ட் டூர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணும், ப்ராசஸ் 0 மூலமாக பிரிண்ட் பண்ணும். அது எக்ஸாம்பிள் கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் கோடில் லோக்கல் டேட்டா, குளோபல் டேட்டா வேல்யூஸ் இருக்கும். ஸோ செட் ஆஃப் MBA ரெடியூஸுங்கிறது என்ன பண்ணால், செட் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் reduced into a smaller set of numbers. MBA minlock அப்படிங்கிறது என்ன பண்ணால், it operates on a pair of values. அதில் ஃபஸ்ட்டு வேல்யூங்கிறது the value to be minimized, that is the cost of the tour. The second வேல்யூங்கிறது என்ன அப்படின்னா, location of the rank of the process that actually owns the best tour. So if more than one process owns a tour with a minimum cost, then the location will be the lowest of the ranks of the process that own a minimum cost tour. So main concept என்னன்னு பார்த்தீங்கன்னா, that is if a process 0 already has the best tour அப்படின்னா, it simply returns. Otherwise the process owning the best tour is sent to the process 0 and is printed as the best tour by the process 0. So இதான் main concept. So we are scatter function மூலமாக distribute பண்ணுது. தென் அது எது பெஸ்ட் டூர் அப்படிங்கிறத மற்ற ப்ராசஸ்லேருந்து ஐப்ரோப் மூலமாக ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ராசஸ் 0 வந்து என்ன பண்ணுன்னா, கேதர் ஃபங்க்ஷன் மூலம் ஆல்ரெடியூஸ் ஃபங்க்ஷன் மூலமாக பிரிண்ட் பண்ணுது. ஸோ ஆல்ரெடியூஸுங்கிறது என்ன பண்ணால், செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து இன்னும் ஸ்மால் செட் ஆஃப் நம்பர்ஸாக என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும்.